வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. PM கிசான் திட்டத்தில் 20வது தவணை தொகை 2000 ரூபாய் எந்த தேதியில் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதோடு 2000 ரூபாய் பெறக்கூடிய நபர்களின் பெயர் பட்டியலையும் இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. உங்களுடைய பெயரும் அந்த பட்டியலில் இருக்கா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும் மற்றும் தற்பொழுது வரை PM கிசான் திட்டத்தில் 2000 ரூபாய் கிடைக்காதவர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவலையும், எதற்காக அவர்களுக்கு இந்த திட்டத்தில் நிதி கிடைக்கல அப்படிங்கிற கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது. இந்த தொகை ஒவ்வொரு 4 மாதங்களுக்கும் 2000 ரூபாய் வீதம் 3 தவணைகளாக விவசாயிகளின் கணக்கில் நேரடியாக பரிமாற்றம் செய்யப்படுகிறது. கடைசியாக 19வது தவணை பிப்ரவரி 24, 2025 தேதி மாற்றப்பட்டது. அப்போதிருந்து நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் அடுத்த, அதாவது 20வது தவணைக்காக ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் தவணைக்கு தவணை சுமார் 4 மாத இடைவெளி உள்ளது. ஜூன் மாதம் முடிந்து ஜூலை மாதம் தொடங்கிவிட்டது. ஆனால் இதுவரை விவசாயிகளின் கணக்கில் பணம் வரவில்லை. ஜூன் கடைசி வாரத்தில் பணம் வரும் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி நடக்கலை. இப்போது அடுத்த தவணை எப்போது வரும் அப்படிங்கிற ஆர்வத்துக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கு. ஊடக அறிக்கைகளின்படி ஜூலை 18 தேதி அடுத்த தவணை வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி அன்று பீகார் மாநிலம் மோதிஹாரியில் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறார். இந்த நிகழ்வின் போது PM கிசான் திட்டத்தின் 20வது தவணை விவசாயிகளின் கணக்கில் அனுப்பப்படலாம் அப்படின்னு அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் பிரதமரே PM கிசான் தவணையை வெளியிடுகிறார். எனவே இந்த முறையும் அவரின் நிகழ்ச்சி நிரலுக்கேற்ப பண பரிமாற்றம் செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 2 முதல் ஜூலை 9 தேதி வரை மோடி வெளிநாட்டு பயணத்தில் இருந்ததனால இந்த தவணையை செலுத்துவதில் சிறிது தாமதம் ஏற்பட்டது. ஆனால் அவர் இப்போது திரும்பி வந்து விட்டார். ஜூலை 18 தேதி அன்று மோடியின் பேரணி இருப்பதால் அதே நாளில் விவசாயிகளின் கணக்கில் 2000 ரூபாய் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அரசின் தரப்பிலிருந்து அனைத்து தேவையான நடைமுறைகளையும் முடித்து விட்டதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மட்டுமே வர வேண்டியுள்ளது. கடந்த முறை போலவே இந்த முறையும் ஒரு மெகா நிகழ்வின் மூலம் இந்த தவணை தொகை வெளியிடப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய பயனாளிகள் நேரடியாக பலன் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விவசாயிகள் கிசான் சம்மான் நிதியின் அடுத்த தவணை எந்த தடங்களும் இல்லாமல் உங்களுடைய கணக்குக்கு வர வேண்டும் என்றால் சில முக்கியமான விஷயங்களை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. EKYC இல்லாமல் எந்த விவசாயியும் தவணை தொகையை பெற முடியாது என்று ஏற்கனவே பலமுறை மத்திய அரசு தெளிவுபடுத்தி இருக்காங்க. பல சந்தர்ப்பங்களில் விவசாயிகளின் பணம் EKYC முழுமையடையாமல் இருப்பதால் மட்டுமே சிக்கிக்கொள்கிறது. நீங்கள் இன்னும் EKYC செய்யவில்லை என்றால் pmkisan.gov.in அப்படிங்கிற வலைதளத்திற்கு சென்று அல்லது உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய CSC பொது சேவை மையத்திற்கு சென்று விரைவில் அந்த EKYC அப்டேட்டுகளை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வங்கி கணக்கு மூடப்பட்டிருப்பதாலோ அல்லது IFSC குறியீடு தவறாக இருப்பதாலோ பலமுறை தவணை வருவதில்லை. எனவே உங்களுடைய வங்கி கணக்கு விவரங்கள், IFSC குறியீடு மற்றும் ஆதார் இணைப்பு போன்ற தகவல்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மக்களே, இந்த தவணை தொகைகளை பெறுவதற்கு உங்களுடைய பெயர் பட்டியலில் இருக்குதா அப்படின்னு செக் பண்றதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்தின் பயனாளிகள் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்பதையும் நீங்க உறுதிப்படுத்திக்கணும். இதற்கு pmkisan.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் உங்களுடைய பயனாளி நிலை பிரிவில் உங்கள் பதிவு எண் அல்லது மொபைல் எண்ணை உள்ளிட்டு சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பெயர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டால் அல்லது முழுமையற்ற தகவல் இருந்தால் உங்களுக்கு பணம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது போர்ட்டலில் பதிவு செய்திருப்பது மட்டும் போதாது.
விவசாயி பதிவையும் நீங்க கட்டாயமாக செஞ்சிருக்கணும். இதற்கு விவசாயிகள் தங்கள் மாநில இணையதளம் அல்லது அருகில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி மையத்திற்கு சென்று இந்த பதிவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான இணையதள முகவரியை உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் யாருக்கெல்லாம் 6000 ரூபாய் பணம் கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்திய குடிமகனாக இருந்து விவசாயம் செய்ய நிலம் இருந்தால் உங்களுக்கு பிஎம் கிசான் யோஜனா திட்டத்திற்கு தகுதியானவர். ஆனால் நீங்கள் வரி செலுத்துபவராக இருந்தாலோ, உங்களிடம் நிறுவன நிலம் இருந்தாலோ அல்லது 10,000 ரூபாய்க்கு மேல ஓய்வூதியம் பெற்றாலோ கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் அடுத்த தவணையின் பலனை நீங்கள் பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லா தகவல்களையும் சரியாக புதுப்பித்திருந்தால் அடுத்த தவணை தொகை 2000 ரூபாய் விரைவில் உங்க கணக்கில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது பார்த்தீங்கன்னா அனைவருடைய பார்வையுமே ஜூலை 18ஆம் தேதி மீது உள்ளது. அன்று பீகாரில் பிரதமர் விவசாயிகளுக்காக மிகப்பெரிய ஒரு அறிவிப்பையும் வெளியிடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.